நல்லா இருக்கும். நீங்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஃபாஸ்ட்டாக மூவ் பண்ணிட்டு இருக்க இந்த உலகத்தில் நிறைய பேருக்கு ஃபாஸ்ட் ஃபுட் ரொம்பவே பிடிக்குதுங்க. அதே சமயத்தில் பாரம்பரியமான உணவு பழக்க வழக்கத்தையும் எல்லாரும் இப்போ ரொம்பவே விரும்பிகிட்டே இருக்காங்க. அதுலேயும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா சிறுதானிய உணவை எல்லாரும் ரொம்பவே விரும்பி சாப்பிட்றாங்க. அதனால இன்னைக்கு நம்மளோட கிச்சனில் நம்ம செய்ய போகிற ஒரு ரெசிபி ஒரு ஸ்பெஷலான ரெசிபி தாங்க. செட்டிநாடு ஸ்பெஷல் உக்காரை அதுதான் நான் இன்னைக்கு செய்ய போகிறேன். அதுவும் பார்த்தீங்கன்னா சம்பா ரவை வச்சு நான் பண்ண போகிறேன். ரொம்பவே ஹெல்த்தியான ரெசிபி, ரொம்பவே டேஸ்டாகவும் இருக்குங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. உக்காரை செய்கிறதுக்கு முதல்ல நம்ம பாசிப்பருப்பு எடுத்துக்கலாம். எல்லா மெஷர்மெண்ட்டுமே நான் இந்த கப்பில் தான் பண்ணிக்க போகிறேன். இதில் 2 கப்பு பாசிப்பருப்பு எடுக்கிறேன். பாசிப்பருப்பை ஃபஸ்ட்டு பொன்னிறமாக நம்ம வறுத்துக்க போகிறோம். ஃப்ளேமை மீடியமில் வச்சே வறுத்துக்கோங்க. இந்த ரெசிப்பியில் பார்த்தீங்கன்னா எல்லா இன்க்ரீடியண்ட்டுமே ரொம்பவே ஹெல்த்துக்கு நல்லதுங்க. பாசிப்பருப்பு, அதுக்கப்புறம் சம்பா ரவை, அதுக்கப்புறம் இந்த ஸ்வீட் பார்த்திங்கன்னா நம்ம பனவெல்லத்தில் தான் பண்ண போகிறோம். அதனால் ரொம்பவே ஹெல்த்தியான டேஸ்டியான ரெசிப்பிங்க இது. இப்போ பாருங்கள், பாசிப்பருப்பு நல்லா வறுபட்டுருச்சு. இப்போது அதை ஒரு டிஷ்ஷுக்கு மாற்றிட்டு இதை நல்லா வாஷ் பண்ணிக்கலாம். நல்லா வாஷ் பண்ணதுக்கப்புறம் இதை குக்கரில் சேர்த்துக்கலாம். குக்கரில் சேர்த்து ஒரு 2 விசில் விட்டுக்கலாம். ரொம்ப குழைய வேண்டாம், அப்படியே வெந்து மலர்ந்து வந்தால் போதும். குக்கரில் போட்டாச்சு. இது நல்லா வேகிறதுக்குள்ளே நம்ம வெல்லத்தை நல்லா கரைச்சிக்க போகிறோம். நம்ம பருப்பு எடுத்த அதே கப்பில் 5 கப் நான் வெல்லம் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு ஸ்வீட் இன்னும் வேணும்னா இன்னும் கொஞ்சம் எடுத்துக்கலாம். இப்போ இது கரைக்கிறதுக்கு ஒரு 3 கப் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். இது அடுப்பில் வச்சு நல்லா கிண்டிகிட்டே இருந்தீங்கன்னா கரைஞ்சிரும். இது கம்பி பதம் அதெல்லாம் எதுவும் வேணாங்க, மெல்ட் ஆனால் போதும். ஏன்னா இதில் இருக்கிற டஸ்ட்டை நம்ம ஃபில்டர் பண்ணி எடுக்கிறதுக்காக நம்ம இதை கரைக்கிறோம். அதுக்குள்ளே பருப்பு வெந்துருச்சு பாருங்கள். இது நல்லா வெந்து மலர்ந்து வந்திருக்க பாருங்கள். இங்கே பாருங்கள், இப்போ ஒன்று எடுத்து நான் நசுக்கி காட்டுறேன். இந்த பதத்தில் இருந்தால் கரெக்டாக இருக்கும். ரொம்பவும் குழஞ்சா நல்லா இருக்காது. இந்த பதத்தில் 2 விசில் விட்டால் கரெக்டாக இருக்கும். இப்போது ஒரு பேனை ஹீட் பண்ணி அதில் நெய் ஊற்றிக்கோங்க. ஒரு 10லேருந்து 12 முந்திரி எடுத்து உடச்சி வச்சு அதை நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு இப்போ இது நல்லா வறுபட்டுருச்சு, கோல்டன் ப்ரௌன் ஆகிடுச்சு, எடுத்துக்கலாம். இப்போது அந்த நெய்லேயே நம்ம எடுத்து வச்சுருக்கிற 1 கப் சம்பா ரவை ஆட் பண்ணிக்கிறோம். 2 கப் பாசிப்பருப்புக்கு 1 கப் சம்பா ரவை ஆட் பண்ணிக்கிறேன். இதையும் நல்லா அந்த நெய்லேயே நல்லா பொரியிற அளவுக்கு நல்லா வறுத்துக்கோங்க. இந்த மாதிரி பண்ணும்போது ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நல்லா வரும். அதனால தான் இந்த மாதிரி நெய்லேயே நல்லா வறுத்துக்கிறோம். இப்போ இது நல்லா வறுபட்டுருச்சு. இதுலேயே 1 கப் தேங்காய் ஆட் பண்ணிக்கிறேன். தேங்காவையும் போட்டு நம்ம நல்லா வறுத்துக்கலாம். இந்த மாதிரி தேங்காவை வறுத்து செய்யும் போது அதோட அரோமா ரொம்பவே நல்லாயிருக்குங்க. அதனால் கெட்டும் போகாது. 2 நாள் வச்சு கூட நம்ம சாப்பிட்லாம். இந்த மாதிரி நல்லா வறுத்ததுக்கப்புறம் நம்மள வேக வச்சுருக்கிற பாசிப்பருப்பை இதில் ஆட் பண்ணிக்கலாம். பாசிப்பருப்பு ஆட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் ஒன்று சேர நல்லா கிளறி விட்டுருங்க. இந்த பாசிப்பருப்பில் இருக்கிற ஈரத்துலேயே அந்த ரவாவும் நல்லா வெந்து வந்துடும்.
இந்த மாதிரி எல்லாத்தையும் ஒன்று சேர கிளறினதுக்கப்புறம் நம்ம கரைச்சி வச்சுருக்கிற வெல்லத்தை ஃபில்ட்ரு பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதை வந்து நம்ம இப்போது ஆட் பண்ணிடலாம். இப்போ இதை ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிளறிக்கலாம். நல்லா கிளறிக்கோங்க. ஃப்ளேமை வந்து மீடியம்லேயே வச்சுக்கோங்க, இல்லைன்னா அது வந்து கையில் அப்படியே தெறிக்கும். இந்த மாதிரி நல்லா கிளறினதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேமில் வச்சே கொஞ்சம் கிளறிக்கோங்க. அந்த ரவாலாம் நல்லா வெந்து எல்லாம் ஒன்று சேர அப்படியே கொதித்து வரும். கொஞ்ச நேரம் அடுப்பில் வச்சு கிண்டிகிட்டே இருந்தீங்கன்னா இந்த மாதிரி திக்காக வந்துடும். பாருங்கள், இப்போ நல்லா திக்காயிடுச்சு. இப்போது டேஸ்ட்டுக்கு கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் ஏலக்காயை பவுட்ரு பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். அதையும் சேர்த்து நல்லா கிளறிக்கலாம். இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்கிற முந்திரியை ஆட் பண்ணிடலாம். இது கூடவே கொஞ்சம் நெய் ஆட் பண்ணிடலாம். எல்லாத்தையும் ஒன்று சேர நல்லா கிளறி விடுங்க. பாருங்கள், ஆல்மோஸ்ட் இப்போ நம்மளோட உட்காரை ரெடி ஆயிடுச்சு. எப்பொழுதும் கேசரி பண்ணிகிட்டே இருக்கிறனால இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுங்க. எல்லோரும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இது அப்படியே கொஞ்சம் நேரம் அப்படியே சிம்மில் வச்சோம்னா நல்லா இஞ்சிரும் அந்த தண்ணிலாம். இப்போ நம்மளோட உட்காரை ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ நல்லா வந்திருக்குன்னு. நம்மளோட உட்காரை இப்போ ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக இதை எல்லோரும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். எங்களோட டாடிசன் கிச்சன் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை பாய்.